யூனிவர்ஸ் வந்து என்ன அவ்வளவு அழகா கனெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்குங்க. குருவி கத்துறது அப்பதாங்க கேட்கிறோம். சுவைத்தால் தான் அந்த சுவை தெரியும். இயற்கையோட ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது வந்து சரியாயிடும். இட் வாஸ் சோ நைஸ் ஃபீலிங். மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு அமைதி, அது அவ்வளோ ஒரு எனர்ஜைஸ்டா இருக்கு. சூப்பரா இருந்ததுங்க டயட். ஸோ நம்மளும் மெடிடேஷன் பண்ணிட்டு சமைச்சோம்னா கண்டிப்பா அதுல அவ்வளவு ருசி இருக்கு. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ முதல்ல நம்மளுக்கு நம்மளை பிடிக்கணும். எல்லாத்தையும் ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ். ஸோ இந்த அக்செப்டன்ஸ், இந்த செல்ஃப் லவ், இதெல்லாம் வருது. அனைவருக்கும் மாலை வணக்கம். பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனோட ஞான தமிழ் ஜூம் செஷனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட லக்ஷ்மி குமரேஷுங்கிறவங்க கோயம்புத்தூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து கோயம்புத்தூர்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர் கம் கிரிப்டோ கன்சல்டன்ட் மற்றும் குழந்தைங்களுக்கு பாடங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய வந்து ஆன்மீக பணி சேவை வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. பிஹெச்எஃப் சார்பாகவும் இல்லை இந்த மெடிடேஷன் தியானத்தை பரப்புறதுக்காகவும் நிறைய வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சமீபமா வந்து பிரதீப் சாரோட சிக்னேச்சர் ரிட்ரீட்ஸ், அதாவது அந்த 10 நாள் ரிட்ரீட் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிட்ரீட் அனுபவத்தை நம்ம வந்து அவங்கள்ட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் லக்ஷ்மி குமரேஷ் மேம், அண்ட் ஓவர் டு யூ. தேங்க்யூ. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் லக்ஷ்மி குமரேஷ், கோயம்புத்தூர்ல இருந்தேங்க. பேசிக்கலி ஐம் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ட்ராவல்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், அண்ட் இப்போ வந்து நான் ஹோம் மேக்கராக இருக்கேன், ப்ளஸ் கிரிப்டோ கன்சல்டன்ட், அண்ட் மெயினாக வந்துட்டு மெடிடேஷன் சொல்லித்தரதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போயிட்டு இருக்குங்க. நிறையா ஹோம்ஸ் பார்த்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு செஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக மெடிடேஷனுக்குள்ள நான் ஏன் வந்தேன், எப்படி வந்தேன் அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? என்னோடது பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ஹெல்த் ரீசனுக்காக தான் நான் வந்தேன். மெயினாக தட்டு என்னோட வீட்டுக்காரருக்காக. எல்லாருமே ஏதோ ஒண்ணுக்காக ஓடிட்டே இருக்கோம். ஏதோ ஒண்ணு பின்னாடி எல்லாரும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். எதுக்கு போறேன், ஏன் போறேன்னு திரும்பி பார்த்தோம்னா பின்னாடி ஒண்ணுமே இல்லை. அதுதான் உண்மை. என்ன வாங்கி வச்சிருப்போம்னா நிறைய ஸ்ட்ரெஸ் வாங்கி வச்சிருப்போம். ஹெல்த்ல பாதிப்பு நிறைய வாங்கி வச்சிருப்போம். அதுதான் நம்மளுக்குங்க. அதுலதான் மாட்டின நாங்களும். அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு டாக்டர் கிடைச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மருந்து மாத்திரை விட உங்களுக்கு வேற ஒண்ணு தேவை, மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் இந்த ரூட் எங்களுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த டாக்டருக்கு நான் ஃபர்ஸ்ட் இப்போ தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டு டாக்டர் ஸ்ரீவர்தினி. அவங்களும் இந்த ரிட்ரீட் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் டிஓடியில ஒரு மெம்பர் தான் அவங்களும். ஸோ எங்க ஜேர்னி இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ருசிச்சு பார்த்தா தானங்க சுவை தெரியுமாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த ஃபீல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்ததுனால இது அப்படியே கண்டினியூ ஆகுது. யூனிவர்ஸ் வந்து என்ன அவ்வளவு அழகா கனெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்குங்க. அதுதான் உண்மை. இந்த 10 days ரிட்ரீட் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவங்களை விட்டுட்டு போகணும் அப்படிங்கறது நினைக்கும் போது அது பெரிய ஒரு டாஸ்க் நம்மளுக்குங்க. ஒரு 5 days விட்டுட்டு போனாலே அவ்வளவுதான். 5 days போயிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு இதா இருந்தது. ஏன்னா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு லாஸ்ட்ல. ஸோ 10 days விட்டுட்டு போகணும் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஒரு பேர்டனாவே இருந்தது. பட் யூனிவர்ஸ் எல்லாம் எனக்கு கனெக்ட் பண்ணி கொண்டு வந்ததுங்க. அழகா கனெக்ட் பண்ணி வந்துச்சு. ஸோ எக்ஸாம்ஸ் முடிகிற வாரம் எனக்கு இந்த சிக்னேச்சர் ரிட்ரீட் வந்து கிடைச்சது. எதுவுமே பிளான்டே கிடையாதுங்க. எனக்கு இட் ஆல் வென்ட் இன் த ஃப்ளோ. அப்படியே அந்த கரண்ட்ல அப்படியே நானும் சேர்ந்து வந்துட்டேன், அவ்வளவுதான். ஸோ ரிட்ரீட் அப்படின்னு சொல்றதை விட என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதுதான் நான் சொல்லணும் மெயினா. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மாஸ்டர் பிரதீப் விஜய் அண்ட் ஹிஸ் டீம். ஏன்னா அப்படியே ஒரு கோஆர்டினேட் பண்ணி அழகா கொண்டு போனாங்க. ஆக்சுவலா பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனோம்னால அது ஒரு சுகம் இருக்கும் இல்லைங்களா? அந்த சுகம் அங்க கிடைக்கும் நம்மளுக்கு. காலையில 3:30 மணிக்கு யாருங்க நம்மளுக்கு ஹெர்பல் டீ போட்டு கொடுப்பா? ஸ்டார்ட்ஸ் வித் ஹெர்பல் டீ. அவ்வளோ ஏன்னா எந்திரிச்சு வந்த உடனே அந்த குளிர்ல அந்த சூடா ஒரு டீ குடி. ஏன்னா என்னோட ரிட்ரீட் பாத்தீங்கன்னாக்க டிசம்பர் மந்த்லிங்க. நான் சரி அங்க அந்த ஏரியால வந்துட்டு ஹீட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன். அத்தனை ட்ரீஸ் இருக்கிறங்காட்டியும் எங்கேயோ சம்வேர் ஊட்டியிலயோ கொடைக்கானல்லையோ இருக்கிற ஒரு ஃபீல் கிடைச்சது. அவ்வளோ ஒரு சில்னஸ், நல்ல ஒரு கிளைமேட். உங்களுக்கு கோயம்புத்தூர் கிளைமேட் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லைங்களா? பிகாஸ் ஊட்டி பக்கத்துல இருக்கறனால அந்த ஒரு ஃபீல் இருக்குங்க. அப்போ சேலம் அந்த சைடு போக போக என்ன ஆகுனா ஹீட்டு தான் ஜாஸ்தி இருக்கு. அப்படிதான் பயந்துட்டு போனேன் நானு. கிளைமேட் வேற லெவலுங்க. அப்பா,
ரியலி என்ஜாய் த கிளைமேட். ஸோ இமேஜின் அந்த காலையில அந்த குளிர்ல ஸ்டார்டிங் வித் ஹெர்பல் டீ வாவ் இல்லைங்களா. ஸோ தட் வாஸ் த அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்ம ஆக்சுவலி இந்த கேம்ப் போறோம் அப்படின்னாக்க இட்ஸ் மௌனா கேம்ப்புங்க. மௌனமா இருக்கணும், எப்பவுமே நம்ம பேசிட்டே தான் இருப்போம். ஒன்னா நம்ம பேசுவோம், நம்ம வாய் க்ளோஸ் பண்ணியிருந்தா நம்மளுக்குள்ள ஒருத்தன் பேசிட்டே இருப்பான். இப்ப இங்க இந்த மௌனாக்கு போனோன்னு முதல்ல வந்து இந்த வெளியில இருக்கிற இந்த அவுட்புட் யூனிட்டை முதல்ல க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம யாரு கூடயும் பேசுறது இல்ல, சரிங்களா. இந்த ஒரு இன்புட் யூனிட், இந்த இன்புட் யூனிட் மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கு, இந்த அவுட்புட் யூனிட் க்ளோஸ்டு. ஸோ உள்ள இருக்கிறவன் பேசிட்டு இருக்கானுங்க. அவனை வந்து ஒரு 2 நாள் ஆகும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அவனை அடக்கி வைக்கிறதுக்கு 2 days ஆயிடும் நம்மளுக்கு. ஸோ நேச்சுரலா நம்ம வந்து லிசனிங் மோடுக்கு வந்துடுறோம். லிசனிங் மோட் அப்படின்னு நம்ம யாரு கூட பேசுறது இல்ல, இயற்கையோட பேசுவோம். அது அங்க இயற்கையோட. இங்க வந்து நம்ம மனுஷங்க கிட்டயே பேசுறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா நம்ம மொபைல் கேட்ஜெட்ஸோடவே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க போய் மனுஷங்க கிட்டயும் நம்ம பேசல, இயற்கையோட பேசிட்டு இருக்கிறோம். குருவி கத்துறது அப்பதாங்க கேட்கிறோம். காத்துல அந்த மரம் அசைற சவுண்ட் நல்லா தெளிவா கேட்கும் அப்பதான். சோ இதெல்லாம் மிஸ் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய வருதுங்க. அங்க ஆக்சுவலா சின்ன வயசுல எல்லாம் நம்ம பாடியில வந்துட்டு வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு சுரப்பி வந்துட்டே இருக்கும். கிளாண்ட்ல இருந்து ஒரு செக்ரீஷன் ஆயிட்டே இருக்குங்க. அந்த செக்ரீஷன் ஆகும்போது வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் வரும், கேட்டு இருக்கிறீங்களா? சின்னதுல எல்லாருமே கேட்டு இருப்போம். ஆனா இந்த பிஸி வேர்ல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் சுத்தமா கேட்கறதே இல்லை. ஆனா அங்க திருப்பி கேட்டேன் நான். ஐ குட் ஹியர் த சவுண்ட் ஆஃப் மை பாடி. அதோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சின்னதுல வந்து சொல்லுவேன் எனக்கு வயிற்றுக்குள்ள சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் அந்த செக்ரீஷன்னால அந்த சவுண்ட் வந்து திருப்பி நம்ம கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப எவ்வளவு அமைதியா இருந்திருப்போம்னு பாத்துக்கோங்களேன். ஏன்னா என்னோட உடம்பு பேசுறது நானே கேட்கிறேன். இயற்கையோட பேசிட்டு இருக்கிறோம், என்னோட உடம்பு கூட நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு தான் அது கிடைக்குங்க. சுவைத்தால் தான் அந்த சுவை தெரியும். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலா லிசனிங் மோடுக்கு வந்தோடனே நம்ம இது எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறோம். கண்களால எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறோம். மரம், செடி, பூவு, புல்லு முதல் கொண்டு நம்ம கூட பேசும். அதுதான் அங்க விஷயங்க. ஏன்னா நம்ம அமைதியா இருக்கும் போது அமைதியா ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம், நம்ம மனசுக்குள்ள ஒரு இது ஓடிட்டு இருக்குன்னா நம்மளுக்கு நேச்சர் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குதாங்க. அதுதான் மௌனாவோட மௌனம் மெயின்டைன் பண்றதுக்கு மெயின் ரீசனே அதுதான். இயற்கையோட ஸ்பெண்ட் பண்ணணும், இயற்கை கிட்ட இருந்து பதில் வாங்குறோம் நம்ம. இட் இஸ் பாசிபிள். கிடைக்குமா அப்படின்னாக்கா இட் இஸ் பாசிபிள். நான் ஒரு பிரசன்டேஷன்ல சொல்லியிருந்தேன், டவுன் சிண்ட்ரோம், அதாவது மனசு வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும் பொழுது இயற்கையோட ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்டேஷன்ல வந்து நான் தியரிட்டிக்கலா கொடுத்தேன் நான். பட் பிராக்டிக்கலா அதை நாங்க அனுபவிச்சேன். ஏன்னா குழந்தைகளை விட்டுட்டு போயிட்டோம், அமைதியா இருக்கோம், நான் நம்ம கூட பேசிட்டு இருக்கோம். ஸோ தேர் வாஸ் அன் இமோஷனல் அவுட் பிரேக். குழந்தைகள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க, அந்த வீட்டை நினைச்ச ஒரு ஃபீல். ஸோ அது எல்லாமே வந்துச்சு. அப்போ மாஸ்டர் வந்து கேட்டாரு, ஹூ இஸ் ஹேவிங் அன் இமோஷனல், ஹூ ஆர் ஆல் இமோஷனலி டவுன், யாரெல்லாம் இமோஷனலா டவுனா இருக்கீங்கன்னு கேட்டாரு. அப்ப நாங்க ஒரு 2-3 பேர் கை தூக்குனதுக்கு சொன்னாரு, போய் கீழே போய் படுத்துக்குங்க, என்ஜாய் வித் நேச்சர், கீழே போய் படுத்துக்குங்க அப்படின்னு. அன்னைக்கு ஈவினிங்கே போய் கீழே படுத்துட்டேன். அந்த ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டு இருக்கிறாங்க, அதுல போய் படுத்துட்டு அந்த இதுல படுத்ததுதான் தெரியுங்க. நம்மளோட ஸ்ட்ரெஸ், அந்த உள்ள இருந்த இமோஷன்ஸ் எல்லாம் இட் கேம் அவுட். இட் வாஸ் சோ நைஸ் ஃபீலிங். அதான் சொன்னாங்க, ரொம்ப டவுன் சிண்ட்ரோமா இருக்கும்போது இயற்கையோட இருங்கிறது அதுதான் அர்த்தம் போல இருக்குன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. தியரட்டிக்கலா சொல்லிட்டோம், பிராக்டிக்கலா அது அனுபவமும் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுவாங்க இல்லைங்களா, படத்துல தோட்டம் வச்சிருக்கிறவங்கள சொல்லுவாங்க, தோட்டத்துக்கு நடுவுல ஒரு கட்டில போட்டு படுத்துட்டு மல்லாக்க படுத்து வானத்தை வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும்னு. அது அங்க அனுபவிச்சாதான் தெரியுங்க. கீழே படுத்துட்டு மேல அந்த வானத்தை பார்த்துட்டு அந்த கிளவுட்ஸ் பாஸ் பண்றதை பார்த்துட்டு இருந்தா மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்கும் பொழுது நம்மள நாம யாரு என்னன்னு ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. செல்ஃப் ரியலைசேஷன் அங்கதான் நடக்குதுங்க. எப்போனா நாம நம்ம கூட இருக்கும் பொழுது, அது அங்க அந்த அமைதியில இருக்கும்போது எனக்கு கிடைச்சது நல்ல ஃபீல். நான் என் கூட இருந்தேன் 10 நாள். நான் எங்க இருந்தேன்? அங்க ஆசிரம்ல இருந்தேன். யாரு கூட இருந்தேன்? நான் என் கூட இருந்தேன். அப்படிதான் சொல்லணுங்க. சோ இது வந்துட்டு இந்த 10 டேஸும் இட் இஸ் ஃபார் மீ, எனக்காக மட்டுமே, அப்படிதான் நான் சொல்லணும். அவ்வளோ ஒரு நல்ல ஃபீல் இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அங்க எனக்கு ஒரு 2 மரம் இருக்கு, பனை மரம் ஒண்ணு, வேப்ப மரம் ஒண்ணு. என்னோட இமோஷன்ஸ் எல்லாம் நான் போக வர அது கிட்டதான் பேசிட்டு போயிட்டு வருவேன். நின்னு பார்த்தோம்னாக்கா அது எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா இல்ல நீ சொன்னல கரெக்ட் தான், எல்லாம் சரியாயிடும் போ அப்படின்னு எனக்கு திருப்பி அது சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங். நேச்சரோட கனெக்ட் ஆகுறோங்க நாம. பேர் ஃபுட்ல நடக்க சொல்லுவாருங்க, வெறும் கால்ல நடங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அவ்வளோ ஒரு எனர்ஜைஸ்டா இருக்கு. எனர்ஜியோட அந்த மௌனம் இருக்கும்போது நேச்சரோட வெறும் கால்ல நடக்கும்போது அது ஒரு நல்ல ஃபீலிங்க.
நம்ம வந்து இப்பவே குழந்தைகளுக்கெல்லாம் பிறந்த குழந்தைங்க முதல் கொண்டு சாக்ஸ் போட்டு விட்டுறோம், ஷூ மாட்டி விட்டுறோம், காலே தரையில படக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அது தப்புங்க. ஆக்சுவலா வெறும் கால்ல நடக்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்குது. நம்மளுக்கு மோர் எனர்ஜி இருந்தா அது வந்து ட்ரெயின் ஆயிக்குது. நம்மளோட நார்மல் எனர்ஜி அங்க பேலன்ஸ்டா இருக்குங்க. இது வந்து நான் அங்க மட்டும் பண்ணல. இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பேர் ஃபுட்ல நடந்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படிம்பாங்க இல்லைங்களா? அது நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருக்கு. சயின்டிபிக்காவும் அது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு பேலன்ஸ்ட், நம்ம பாடிக்கு தேவையான பேலன்ஸ்டு எனர்ஜி அது கொடுத்துட்டு இருக்குங்க. ஸோ வாக்கிங் இன் பேர் ஃபுட், அங்க அந்த மலை ஃபுல்லா நம்ம சொல்ல கல்லு குத்துது, முள்ளு குத்துது, அதெல்லாம் ஒண்ணுமே குத்துலீங்க. நல்லா இருந்தது. நடக்க நடக்க அதுவும் நம்மளுக்கு வந்து பழகி கொடுக்குதுன்னு வைங்களேன். நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்குது. கல்லு குத்தாம பாத்துக்குது, முள்ளு குத்தாம பாத்துக்குது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். ஸோ வாக்கிங் இட் பேர் ஃபுட், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க. தென் கம்மிங் டு டயட், நம்ம எல்லாம் என்ன செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோங்கிறது எனக்கே தெரியல. அப்படி இருந்ததுங்க அங்க டயட். வேற லெவல். ஒண்ணுமே இல்லை, வெறும் காய்கறி, ஃப்ரூட்ஸ், ஜூசஸ், இதுதான். ஆனா அதுவே வேற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது கொடுத்ததுக்கு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த கிச்சன் டீமுக்கும், பர்வதம் மேடம் இதெல்லாம் பிளான் பண்ணி அங்க மார்க்கெட்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்கங்க. வீட்டுல ஒரு விசேஷம்னா எப்படிங்க, ஒரு ஒரு குரூப் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்து இங்க எல்லாம் செஞ்சு எல்லாம் ஒன்னா உட்காந்து அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஏன்னா ஒன்னே ஒண்ணு பேசிக்க மாட்டோம், அவ்வளவுதான். ஸோ ஒரு வெரி குட் ஃபேக்டருங்க. அது அவங்க அவ்வளோ ஒரு கோஆர்டினேட் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ரக்சரலா கொண்டு போனாங்க. சூப்பரா இருந்ததுங்க டயட். ஸ்டார்டிங் ஃப்ரம் மார்னிங் 3:30 ஹெர்பல் டீல ஆரம்பிச்சு நைட்டு வந்துட்டு எல்லா இது முடிச்சு நைட்டு வந்து லெமன் அண்ட் ஹனி ஜூஸ் வரைக்கும் அவ்வளோ சூப்பரா பிளான் பண்ணி கொண்டு போனாங்க. நல்ல விண்டர்ஸ்ங்கிறனால நல்ல குளிர். ஸோ மாஸ்டர் வந்துட்டு ஈவினிங் டைம்ல வந்துட்டு சூப் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருந்தாரு. வேற லெவலுங்க. நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்றதே வேஸ்ட், வீட்டுல செய்யறதே வேஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். என்ன போடுறாங்கன்னே தெரியல. ஒன்னே ஒண்ணு, தே ஆர் ஆல் மெடிடேட்டர்ஸ். மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சமைச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது. அவ்வளோ ருசி இருக்கு. ஸோ நம்மளும் மெடிடேஷன் பண்ணிட்டு சமைச்சோம்னா கண்டிப்பா அதுல அவ்வளவு ருசி இருக்கும் அப்படிங்கிறது நான் உணர்ந்துட்டேன். ஏன்னா நான் வீட்டுல வந்து ட்ரையலும் பண்ணி பார்த்துட்டேங்க. மெடிடேஷன் பண்ணாம சமைச்சோம்னா என்ன ரிசல்ட் இருக்கு, மெடிடேஷன் செஞ்சுட்டு சமையல் பண்ணோம்னா என்ன ரிசல்ட்ங்கிறது நான் வீட்லயும் வந்து ட்ரையல் பார்த்துட்டேன். மெடிடேஷன் பண்ணிட்டு செய்யும்போது நம்மளுக்கு மட்டும் டேஸ்டி ஃபுட் இல்லைங்க, நம்ம ஃபேமிலிக்கே டேஸ்டி ஃபுட் கிடைக்குது. ஸோ இது எக்ஸ்பெரிமெண்டாவே நான் பண்ணி பார்த்துட்டேன். இட் ரியலி ஒர்க்ஸ். அசைன்மெண்ட் கொடுப்பாருங்க மாஸ்டர். அசைன்மெண்ட் எழுதுறோம் எழுதுறோம் எழுதுறோம், எழுதிக்கிட்டே இருந்தோம். ஆனா என்ன, எவ்வளவு நேரம் எழுதுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க, என்ன எழுதணும், அதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட், அதுதாங்க விஷயமே. ஸோ அசைன்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி நாமே எழுதுறோம், ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுன மாதிரி. அது எழுதும்பொழுது சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கும்போது ஒரு படத்தை வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. நம்மளோட லைஃப் ஹிஸ்டரிய ரிவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சோகம், அவ்வளோ ஒரு கஷ்டம், இத்தனையும் தாண்டி நம்ம வந்து இத்தனையும் ஓவர் கம் பண்ணி வந்ததே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போதுதான் தெரியுது இது என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வந்து முதல்ல வந்துட்டு இருக்கும் எனக்கு. ஆனா இப்ப என்னோட அந்த எல்லாம் எழுதி பார்க்கும்போது பார்த்தா இவ்வளோ ஒரு விஷயத்த நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். சின்ன வயசுல இருந்து எவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு கஷ்டம், எத்தனையோ தாண்டி வந்திருக்கோம். இவ்வளோ விஷயத்த ஒரு மலை போல இந்த விஷயத்தையெல்லாம் சும்மா ஈஸியா தாண்டி வந்திருக்கோம். இனி வரப்போறதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணிருச்சு எனக்குங்க. ஸோ அந்த அசைன்மெண்ட்ஸ் எழுதும் போது அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இதுல. ஸோ மெயின் எனக்கு வந்துட்டு இது ஒண்ணு. தென் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எப்பவுமே வந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்த பத்தியும் தெரியும். இந்த நேரமான வீட்டுக்காரருக்கு பசிக்கும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், குழந்தைகளுக்கு இது பண்ணணும், அடுத்தது அவங்களுக்கு அது பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம். நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா நத்திங், ஜீரோ. ஸோ இது வந்து என்னன்னா, இது எழுதும் பொழுது முதல்ல எனக்கு என்ன பிடிக்குங்கிறது நான் ஞாபகப்படுத்திக்கிட்ட மாதிரி இருந்தது. எனக்கு என்ன பிடிக்கும், நான் யாரு, எனக்கு என்ன பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டேன் உண்மையா. ஸோ இந்த 10 daysல ஐ வாஸ் வித் மீ. என்னோட ஹாப்பினஸ் என்ன, ஏன்னா இப்ப எல்லாருமே ஃபேமிலி லைஃப், ஜாப், ப்ரொஃபஷன், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளோட ஹாப்பினஸ் மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இது நாம நம்ம கூட இருக்கும்போது நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியுது. சின்ன வயசுல என்ன பண்ணா நான் சந்தோஷமா இருந்தேன்னு என்னால நினைச்சு பார்க்க முடியுது. ஸோ அந்த மௌனம் வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் அ லாட் அங்க. ஸோ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்ட, மறுபடியும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்,
என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதுதான் என்னோட வாழ்க்கை, இப்படி எல்லாம் வந்திருக்கேன், இனி வரப்போறது இனி நல்லா வரப்போற ஒரு காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட். ஏன்னா இது ஒண்ணுதான் மிஸ் பண்றோம். நம்ம மத்தவங்கள அக்செப்ட் பண்றோம், குழந்தைகளை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த கில்ட் வந்து நமக்கு மனசுல ஓடிட்டே இருக்கு, ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அக்செப்ட் இட், அவ்வளவுதான். இப்ப நான் என்ன அக்செப்ட் பண்ணிட்டு ஐ ஸ்டார்ட் லவ்விங் மை செல்ஃப் அகெயின். இனி வந்து எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கணும், எனக்கு குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கணும், முதல்ல எனக்கு என்ன பிடிக்கணும், அவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சுக்கணும். அப்பதான் அது நல்லா ஒரு வாழ்க்கையா இருக்கும், சந்தோஷமா இருக்க முடியும். மத்தவங்க வந்து மத்தவங்களுக்காக நம்ம எல்லாம் மாத்திக்கணும், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கணும், இவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா we will face miseries. வாழ்க்கை வந்து வேற இது ட்ராஜடி நோக்கி தான் ஓடிட்டு இருக்கும். சோ முதல்ல நம்மளை பிடிக்கணும், அதை ரீகெயின் பண்ணோங்க. ஏன்னா சின்னதுல நம்மளை ரொம்ப ரசிச்சுப்போம், அது எல்லாமே சின்ன வயசுல நம்ம பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டோம் இப்போ காலப்போக்கில். ஸோ இப்போ வந்து இந்த 10 days ரிட்ரீட்க்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் லவ்விங் மை செல்ஃப். என்னை வந்து யாராச்சும் வந்து உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா முதல் கேள்வி நான் அதுக்கு பதில் சொல்றது என்னத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஐ காட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் யாரு, என்ன பண்றேன், எதுக்கு, நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன், அது எல்லாத்தையும் என்னால ரிகலெக்ட் பண்ண முடிஞ்சது இந்த 10 daysல. இன்னொன்னு வந்துட்டு ஃபயர் கேசிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாருங்க. அந்த ஒரு குளிர்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த குளிருக்கு அந்த ஃபயர் வந்து அவ்வளோ ஒரு இதமா இருந்தது. ரெண்டாவது அதை சுத்தி ஒரு 2-3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணோம். ஃபுல் பேர்டனே கம்மியான மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் அந்த ஃபயர் காட் கிட்ட ஒப்படைச்ச மாதிரி, எல்லாத்தையும் ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் பிஃபோர் த ஃபயர் காட். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணப்போ எத்தனையோ இடத்துல நம்ம சிறு சிறு தவறுகள் பண்ணிட்டு அது இப்பவும் தலையில சுமந்துட்டே இருப்போம், ஐயோ இது அன்னைக்கு பண்ணியிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்ப விட்டு போச்சு. இப்ப அந்த அந்த பேர்டனே இல்லை. அதே மாதிரி இவங்க நம்மளுக்கு இதை பண்ணிட்டாங்க, நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன், அவங்க வந்து எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க என்ன நம்பல, என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்ததும் எல்லாத்தையும் ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ், அந்த ஒரு பாலிசி வந்தாச்சு. ஸோ இதுல வந்துட்டு இது பண்ணதுனால என்னன்னா ஐ எம் ஃப்ரீ. தலையில இருந்து ஒரு பெரிய பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், அவ்வளோ ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சது. மதர் ஹோம், அதுதான் மெயினா சொல்லணுங்க. அம்மா வீட்டுல போய் அம்மா மடியில படுத்துட்டு நம்மளோட கவலைகளை எல்லாம் சொல்லி தீர்த்து அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு ஃப்ரீனஸ் கிடைச்சுதாங்க. ஸோ இந்த 10 days கேம்ப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா எல்லாருமே வந்து நம்மள நாமே வந்து ஒரு கிளியர் பண்ணிக்கிறோம். வீட்டை வந்து வருஷத்துல ஒரு 2 தடவை சுத்தப்படுத்துறோம் இல்லைங்களா, நோம்பி நாள் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளை நாமளே கிளியர் பண்ணிக்கிறோம், சுத்தப்படுத்திக்கிறோம், ஆத்மாவை கிளியர் பண்ணிக்கிறோம். அதனால இந்த மாதிரி ரிட்ரீட்ஸ் கிடைச்சது அப்படின்னாக்கா எல்லாரும் தயவு செய்து போய் அட்டன் பண்ணலாங்க. ஏன்னா சின்ஸ் நம்ம எல்லாருமே இந்த ஸ்பிரிச்சுவல் பாத், மெடிடேஷன் பாத்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே நம்மளுக்கு தேவை. நான் யாரு, நான் எதுக்காக வந்திருக்கேன், எனக்கு முதல்ல என்ன பிடிக்கும், என்ன எனக்கு பிடிக்கணும். ஸோ இந்த அக்செப்டன்ஸ், இந்த செல்ஃப் லவ், இதெல்லாம் வருது. அண்ட் மௌனம் இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் பேசல, ஈவன் ஐ கான்டாக்ட் கூட நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அது பண்ணும்பொழுது டோட்டல் மௌனா, பி வித் யோர் செல்ஃப், நம்ம கூட மட்டுமே தான் இருந்தோம், இயற்கையோட ஒன்றி இருந்தோம். ஸோ அந்த மௌனத்துல இருக்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய நம்மளோட செல்ஃப் ரியலைசேஷன் அங்க நடக்குது. அண்ட் இயற்கையோட பேசும்பொழுது நம்மளோட பல கேள்விகளுக்கு அங்க பதில் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மௌனா ரிட்ரீட்டோட 10 days ரிட்ரீட் எல்லாம் ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து பத்தாதுன்னு தான் சொல்லணும். 1 month போட்டாலும் கூட நான் வர ரெடிங்கிற மாதிரி இருக்கேன். இப்போ என்ன குழந்தைங்க அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு இருப்போம், பட் யூனிவர்ஸ் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் பண்ணி நம்மளை கூட்டிட்டு போயிடுங்க. ஸோ இட் வாஸ் வெரி 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 ஆசம் ரிட்ரீட். ரொம்ப நல்லா இருந்தது. அசைன்மெண்ட்ஸ் எழுதுறதாகட்டும் அதெல்லாம் ஒன்றும் ஒரு பேர்டனாவே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பக்கம் இருந்தவங்க, யாரு கூடயும் பேசிக்கல. பட் அந்த எண்ட் ஆஃப் த ரிட்ரீட் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஆயிட்டோம் நாங்க. பிகாஸ் மனசளவுல நாங்க எல்லாருமே அங்க லிங்க்டா இருந்தோம். ஒருவேளை வாயளவுல பேசிட்டு இருந்தாலும் இவ்வளவு ஒரு அந்யூன்யம் வந்திருக்குமா அப்படின்னா தெரியாது. அப்ராட்ல இருந்து வந்திருந்தாங்க நிறைய பேர், அதுல ஒரு 2-3 பேருக்கு இங்கிலீஷும் தெரியாது, பட் அவங்க எல்லாருமே நாங்க கனெக்டடா தான் இருந்தோம். ஸோ லாஸ்ட் டே பாத்தீங்கன்னா மௌனம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஏதோ ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்த்து பேசுற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு ஒரு 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 ஈவினிங் மட்டும் சார் வந்து ஒரு பிரேக் கொடுத்தாருங்க அந்த மௌனத்துல இருந்து. ஸோ அந்த டைம் வந்து எங்களால பேசிக்க முடிஞ்சது. ஸோ யாரோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, முகம் தெரியாதவங்க அப்படியெல்லாம் யாருமே இல்லை, எல்லாரும் எல்லாத்து கூட பேசிட்டு
பாட்டு பாடிட்டு டான்ஸ் அவ்வளோ ஒரு ஒற்றுமையா நல்லா இருந்தது. ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்ததுங்க. பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒன்னாதான் இருக்கோம். வீட்டுல இருக்கும்போது பாருங்க எல்லாருமே ஒன்னாதான் இருக்கோம். பட் இந்த அவுட்புட் டிவைஸ் வந்து பேசிட்டே இருக்கிறதுனால அங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எல்லாம் தனித்தனியா நின்றுட்டு இருக்கோம். ஸோ இதை மியூட் போட்டுட்டோம்னா மனசளவுல பேசிக்கும் பொழுது அங்க வந்து வார்த்தை பரிமாற்றம் இருக்காது. பட் அது ஏதோ அங்க ஒரு மேஜிக் நடக்குது. we all will be together. இது வந்து நாங்க உணர முடிஞ்சது என்னால. பட் அது வந்து அங்க எல்லாருமே லைக் மைண்டடா இருந்ததுனால இட் வெண்ட் ஆன். எல்லாருமே லைக் மைண்டட், எல்லாரும் மௌனால இருந்தாங்க. அதனால மனசு பேசிட்டு எல்லாருமே வந்து ஒரு ஜாலியா ஒரு ஃபேமிலியா எல்லாம் இருந்தோம். இது வந்து வீட்டுல நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவங்க விருப்பப்பட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய மேஜிக் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். The 10 days retreat கிடைச்ச ஒரு experience. Thanks once again. Thanks to Master Pradeep Vijay and all the co-friends who all joined me. And the big backbone of BHF இந்த ரிட்ரீட் ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து அங்க வந்து டயட்ல இருந்து எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பக்காவே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. கவனிக்கிறது பாத்தீங்கன்னாக்கா அம்மா எப்படி குழந்தைய பாத்துக்குவாங்களோ அந்த மாதிரிங்க. எஸ்பெஷலி பர்வதம் மேடம் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு. அதுவும் அங்க இருக்கக்கூடிய ஹவுஸ் கீப்பிங் பர்சன்ஸ் ஆகட்டும், கிச்சன் பர்சன்ஸ் ஆகட்டும், குக்கிங் டீம் ஆகட்டும், செக்யூரிட்டி டீம் ஆகட்டும், அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டாங்க. பிகாஸ் 4 மணிக்கு அந்த வாக்கிங் போற மாதிரி மலை மேல ஏறி போகணுங்க. 3:30க்கு எல்லாம் கிளம்பிடுவோம் மேல. ஸோ அங்க அவ்வளோ செக்யூர்டா சூப்பரா இருந்தது. ஏதோ காட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த என்விரான்மெண்ட் பார்த்தா காடுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அவ்வளோ செக்யூர்டா அவ்வளோ ஒரு பாதுகாப்பா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சூப்பரா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த டீமுக்கு மை ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்யூ.